அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாசுரம் 5 பாடலும் விளக்கமும் உங்களுக்காக இதோ. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாடலினுடைய விளக்கம் என்னன்னா, வியப்புக்குரிய செயல்களை செய்யக்கூடிய பகவானும் மதுரையின் மைந்தனும் பெருகியோடக்கூடிய புனித நீரான யமுனை நதிக்கரையில் ஓடி விளையாடி மகிழ்ந்தவரும் ஆயர் குலத்தில் தோன்றிய அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரோட மணிவயிற்றில் பிறந்ததனால அவங்க வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவ்வளவு பெருமையும் உடைய எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி நறுமணம் கமழும் மலர்களால் பூஜை செய்ய புறப்படுறோம். அவரை மனதில் இருத்தி அவர் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவங்களும் செய்கின்ற பாவங்களும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போயிடும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. நம்மளுடைய சேனலில் திருவெம்பாவை, அதாவது சிவபெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய திருவெம்பாவை பாடலையும் பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த பாடலும் விளக்கத்தையும் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.